வணக்கம் நண்பர்களே. 2025 செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த செப்டம்பர் மாதம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயினுடைய பெயர்ச்சிகள் இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும், செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகும். மாத ஆரம்பத்துல சூரியனும் புதனும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யறதுனால கிரகண அமைப்பும் இருக்கு. அதனால இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் முன்னோட்டம் விருந்து கேளிக்கைன்னு போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறுமனே அழுகையும் சோகமாகவே இருக்கும். அதாவது இந்த மாத அமைப்பின்படி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சரிசமமான வகையில அபரிவிதமாக வேலை செய்யும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் தகற்ற மாதிரி தான் போகும். அது நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க சுய ஜாதக அடிப்படையில வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு மாதத்தின் முற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாதத்தின் பிற்பகுதிகள் எப்படியோ சமாளிச்சுக்கலாம். உலகளாவிய வகையிலும் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கலைத்தான் கொடுக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல், அரசாங்கம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சலசலப்புகளுக்கு உள்ளாக்கப்படும். ஆனால் அவை அனைத்துமே சரியாக கூடியதுதான். பெரிய அளவுல பிரச்சனைங்கிறது இருக்காது. அதனால மாதத்தின் ஆரம்ப காலகட்டங்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இது பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில புதன் மற்றும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வருவாங்க. மாதத்தின் பிற்பகுதியில ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாங்க. அதே நேரம் மாதத்தின் பிற்பகுதியில ராசிக்குள்ள சுக்கிரன் மற்றும் கேதுவனுடைய சஞ்சாரம் இருக்கும். ஆக சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதம் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்து வருவாங்க. பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க சமீபகால நிலை என்பது ரொம்பவுமே மனக்குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் இருந்து வருது. எது சரி எது தவறு அப்படிங்கிறது புரியறதில்ல. எதை பிடிக்கிறது எதை விடுறதுங்கிறதும் புரியறதில்ல. சரியான திசையில தான் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதும் புரியறதில்ல. இப்படி எதை எடுத்தாலுமே ஒரு குழப்பம் தான். என்னதான் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சாலும் கூட யோசனைக்கு தான் எல்லாம் சரியா இருக்குது. எல்லாமே காரியம்னு வரும்போது எல்லாமே சோதனை தான். சோதிச்சா கூட பரவாயில்ல, ஒரு தெளிவான முடிவு கிடைச்சா போதும்னு ஏங்க வச்சிடும். ஆக சிம்மராசிக்காரங்க சம்பகாலமாக எல்லாருடைய நிலைமைப்படுத்தான். சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ எது எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அவங்களுக்குள்ள எந்த ஒரு திருப்தியான சூழ்நிலையும் இல்லாமல் விட்டகுற தொட்டகுறங்கிற மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். பொதுவாக ராசிநாதன் ராசியில ஆட்சி பெறும்போது எல்லா விஷயங்களுமே சுபம்தான். ஆனா கூடவே கேது இருக்கக்கூடிய அமைப்பு கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும். ஆட்சி பெற்ற ராசிநாதன் எப்படியே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நன்மை செய்ய முயற்சிக்கும். ஆனா கூடவே இருக்கக்கூடிய கேது என்னதான் நல்லதுனா இருந்தாலும் சந்தோஷம் மட்டும் பட வரமாட்டேன்னு புரியாத முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காரியத்துல நன்மை, ஆனா மனசுல திருப்தி இருக்காது. ஒரு சன்னியாசி மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். ஆல்ரெடி அப்படித்தான் இருக்கும். கொஞ்ச நாள் வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இதுல புதுசா என்ன இருக்குன்னு கேட்க தோணும். ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். உங்களை நீங்களே வெளிப்படையாக பார்ப்பீங்க. உங்களால உணர முடியும். சொல்லால இதை சொல்லி புரிய வைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஆனா சிம்மராசிக்காரங்க இது உணர்வுபூர்வமாக இந்த மாதம் கண்டிப்பாக உணர்வீங்க. சிம்மராசிக்காரங்க தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்பட முடியும். அதே நேரம் தனிமை உணர்வை அதிகம் விரும்புவீங்க. யார் மேலுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிக்கை இருக்காது. எதா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நானே செஞ்சுக்கிறேங்கிற நிலைமை தான் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். முடிஞ்ச சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. ரொம்பவுமே சிறப்பு. முக்கியமா இந்த முறை வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு யோக வாக்கியங்களை அருளக்கூடியதல்ல, பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியது. இந்த மாதம் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இயற்கையாகவே ஆன்மீகத்துல நாட்டம் ஏற்படும். முடிஞ்ச குலதெய்வ வழிபாடுகள், விநாயகர் வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மறக்காம மேற்கொள்ளுங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ள மன அமைதி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். சமீபகாலமாக குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள், அலைச்சல்கள், டென்ஷன் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். குடும்ப உறவுகளுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். பெற்றோர்கள் வகையில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க. கணவன் மனைவி உறவுகள்
பட்டுப்படாமலும் இருந்தாலும் கூட பெரியவர்கள் சங்கடம் இல்லாமல் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகள் வகையில மன மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பொதுவாக குழந்தைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க எல்லாருமே தான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படித்தான் வேலைச்சு. ஸோ குழந்தைகளுக்கு தேவையானது எப்படி ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையுமே அமைச்சு கொடுத்துருவாங்க. குழந்தைகளும் கூட உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்க்க முடியும். பொதுவாகவே மாணவர்கள் கல்வி வித்தைகளை கொஞ்சம் அலட்சியமான போகும்போதுதான் இருப்பாங்க. அதாவது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நேற்று சுரக்காய் கூட்டுக்குதுவாது அப்படிங்கிற நிலைமை தான். எதுவாக இருந்தாலும் காரண காரியங்களோடு இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. தத்துவார்த்த விஷயங்கள தான் ஈடுபாடுகள் இருக்கும். ஆனால் நார்மலா இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பொதுவாகவே ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்களை தேடி பிடிப்பாங்க. அதுல புலமை வரக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. அதுல வித்வத்தன்மையை அதிகரிச்சுப்பாங்க. அதனால மாணவர்களுக்கு இந்த மாதம் முயற்சியாளர் நன்மைகளை பார்க்க முடியும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் உறவினர்கள் வகையில மன மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. நீண்ட நாள் பார்க்காத நண்பர்கள் உறவினர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய நிலைகள் ஏற்படும். பொதுவா இவங்க வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள், மன கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களை சரி பண்ணிக்கலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் அளவான அமைப்புகள் தான். மாதத்தின் முற்பகுதிகளில் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். மாதத்தின் பிற்பகுதிகளும் போது எல்லா விஷயமும் கொஞ்சம் கவனம் தேவையில்லாத அலைச்சல் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். தடை தாமதங்கள் கூட ஏற்படலாம். ஆக இந்த வீடு வாகனங்கள் விஷயங்கள் நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கலவையான அமைப்புகள்ல தான் இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க காரியம்னு வரும்போதே கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வாங்க. ஒரு அசால்ட்டு தனம் இருக்கத்தான் செய்யும். ஆக தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகள் தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. பொருளாதார நிலை என்பது சிம்மராசிக்காரங்களுக்கு அளவான அமைப்புகள் தான். சமீப காலமாகவே சிம்மராசிக்காரங்க இந்த பொருளாதார விஷயங்கள்ல ரொம்பவுமே அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எவ்வளவு வந்தாலும் 10 ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு சேமிக்க முடியாத ஒரு சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆக இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்க வாங்குற விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் நிதானம் எடுத்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் கவனம் தேவை. என்னதான் ராசினா ஆட்சி நிலையிருந்தாலும் கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து மாற்றும் பிற்பகுதியில் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் கேதும் சேர்ந்து சந்தானம் செய்யறது இதெல்லாமே உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக மனநிலையில நிறைய தடுமாற்றங்கள், குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும். மன அழுத்தம் அதிகரிக்கும். காரண காரியங்களே இருக்காது. திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா சந்தோஷத்துல இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே துக்கத்துக்கு போயிடுவாங்க. ஆக சிம்மராசிக்காரங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்பது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். தவிர உடல்நல விஷயங்களும் கவனம் எடுத்துக்கங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா ஏற்கனவே சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி ஆனது நடக்குது. அதுவும் வக்ர நிலையில் இப்ப செயல்பட்டு இருக்கு. அந்த நிலையில இப்போ ராசிக்குள்ளேயே இந்த கிரகண அமைப்புகளும் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள், மனநிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள், தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகையினால உடல்நல விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.